இந்த வீடியோவில் நம்ம நருட்டோ சீரீஸில் இருக்க சில கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மார்டலாக இருந்து காட் லெவல் பீயிங்காக மாறி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க ஒரு 6 கேரக்டர்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்பயும் சொல்கிற மாதிரி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. 6வது இடத்துல நம்ம நாகட்டோ உசுமாக்கி தான் இருக்காப்ல. நம்ம மாதராவோட ரினேகன் கிடச்சக்கப்புறம் நம்ம நாகட்டோவை பார்த்தீங்கன்னா கையிலே பிடிச்சிருக்க முடியாது. தலைவன் காட் லெவலில் ரீச் பண்ணிட்டாங்கிறதுக்கான சிம்பிளான எக்ஸாம்பிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா லீஃப் வில்லேஜுக்குள்ளே பூந்து அங்கே இருக்கிற எல்லா ஜோனின்ஸையுமே தூக்கி போட்டு சாத்தி விட்டு சென்ட்ராட்டன்ஸையை போட்டு ஒட்டுமொத்த லீஃப் வில்லேஜையுமே உரு தெரியாம அழிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம புரோட்டகனிஸ்டான நருட்டோ கூட பேட்டில் பண்ணி நருட்டோவையும் டிஃபீட் பண்ணி குராமா கூட பேட்டில் பண்ணி அங்க சிபாகுட்டன்ஸையை போட்டு அதுக்கப்புறம் கடைசியா மறுபடியும் எல்லாத்தையுமே ரினே ரீபத்தை போட்டு ரிவைவும் பண்ணி விட்டுருப்பான். இந்த அளவு சாக்ராவும் டுரேபிலிட்டியும் கொண்ட ஒரு பீஸ்ட் தான் நம்ம நாகட்டோ உசுமாக்கி. 5th பிளேஸ்ல ஓபிட்டோ உச்சிஹா தான் இருக்கான். நம்ம ஓபிட்டோ பாத்தீங்கன்னா எப்ப காட் லெவல்ல ரீச் பண்ணிருப்பானா 4th கிரேட் நிஞ்சா வார்ல 10 டெயில்ஸ் ஜிஞ்சுரிக்கா மாறினக்கு அப்புறம் தான். என்னதான் அவனை செட்ஸு கண்ட்ரோல் பண்ண நினைச்சாலுமே அதையும் தாண்டி அவன் பாத்தீங்கன்னா 10 டெயில்ஸ் ஜிஞ்சுரிக்கா மாறி கடைசியில டீம்ஸ் அவனை காகுயா கிட்ட இருந்தெல்லாம் காப்பாத்தி விட்டுருப்பான். நம்ம 4th பிளேஸ்ல மாதரா உச்சிஹா தான் இருக்காரு. நம்ம மாதரா 10 டெயில்ஸோட ஜிஞ்சுரிக்கா மாறும் போது லிட்டரலி காகுயாவோட லெவலையே ரீச் பண்ணிருப்பாரு அப்படின்னு நான் சொல்லல, ஹாகரோமோ ஒட்சுசுக்கியே சொல்லியிருப்பாரு. நம்ம 3rd பிளேஸ்ல சாஸ்கே உச்சிஹா தான் இருக்கான். நம்ம சாஸ்கேக்கு சேஜ் ஆஃப் 6 பேத்தோட பவர்லாம் கிடைச்சக்கு அப்புறம் காட் லெவல்ல ரீச் பண்ணிருப்பான். அதே மாதிரி நருட்டோட ஃபைனல் பேட்டில் பார்த்தா எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம சாஸ்கே எந்த மாதிரி ஒரு பீஸ்டா இருந்திருப்பான்னு. 2nd பிளேஸ்ல தலைவன் கக்காஷி ஹட்டாகே தான் இருக்கான். ஓபிட்டோவோட டபுள் எம்எஸ் கிடைச்சக்கு அப்புறம் நம்ம கக்காஷி பாத்தீங்கன்னா மாஸ் பண்ணி விட்டுருப்பாரு. லிட்டரலி காகுயா கூட பேட்டில் பண்ணும்போது அவன் மேல அட்டாக்கே பட்டிருக்காது. அந்த டைம்ல தலைவன் பாத்தீங்கன்னா உள்ள புந்து ஒரு அட்டாக்க நம்ம காகுயா மேலேயே போட்டு விட்டுருப்பான். நம்ம காகுயாவே மிரண்டு போயிருப்பான். 1st பிளேஸ்ல உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சைல்ட் ஆஃப் ப்ராபஸியான நம்ம நருட்டோ உசுமாக்கி தான் இருக்கான். நம்ம நருட்டோக்கு சேஜ் ஆஃப் 6 பேத்தோட பவர் கிடைச்ச போதே அவனும் காட் லெவல்ல ரீச் பண்ணிருப்பான். அது மட்டும் இல்லாம பேரியான் மோட்லாம் யூஸ் பண்ணும்போது இஷிகி ஒட்சுசுக்கியே பாத்தீங்கன்னா வாயை பொளந்து பார்ப்பான். அந்த இடத்துல நருட்டோ பாத்தீங்கன்னா காடே சர்பாஸ் பண்ணிருப்பான்.